இது ப்ராஜெக்ட் எப்படின்னா வந்து ஹைவேலாம் வந்து நம்ம ஸ்ட்ரீட் போல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட் போல்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆகும். ஏன்னா வந்து நைட் ஃபுல்லா ஆன்ல தான் இருக்கும். ஆனா வந்து காருங்கெல்லாம் அங்கெல்லாம் போகாது. கார் போலனாலும் கூட ஏன் லைட்ல ஆனா இருக்கும்ல. சோ வந்து இதுக்குன்னா வந்து இது ஆட்டோமேட்டிக் லைட் சிஸ்டம் வச்சிருக்கோம். இதுல வந்து அல்ட்ராசானிக் டிஸ்டன்ஸ் சென்சார்னு ஒரு சென்சார் இருக்கும். இந்த கார் இங்க பாஸ் ஆகும்போது இதுல லைட் எரியும். சோ இது அவன் சொன்ன மாதிரி இது வந்து ட்ரிகர், இது டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம். இது வந்து எக்கோ, இது வந்து ரிசீவர்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ் இது பண்ணும். அது பிளாக் ஆகாத வரைக்கும் எதுவும் ஆகாது. இப்போ இந்த கார் பிளாக் பண்ணும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகி ரிசீவருக்கு போகும். ரிசீவர் வந்து இந்த ஆர்டினோ நானோன்னு வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் நாங்க யூஸ் பண்றோம். அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள போய் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கோடிங் மூலமா இந்த லைட் எரியும். சோ இப்போ இதை எடுத்துட்டு அந்த சிக்னல் அப்படியே பாஸ் ஆகிறதுனால ஒன்றும் ஆகாது. இது பண்ணும்போது சிக்னல் கட் ஆகி அப்படி பவுன்ஸ் ஆகி எக்கோக்குள்ள போகிறதுனால அந்த ஆர்டினோ நானோட கோடிங்னால இப்போ இந்த லைட் எரியுது. இதுதான் வந்து மெயின் ஒர்க்கிங் பிரின்சிபல். இது வந்து அட்வான்டேஜஸ் என்னன்னா வந்து எனர்ஜி லாஸ் கம்மியாகும். இல்ல வந்து காம்பனன்ட்ஸ் கம்மி பண்றதுனால வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்.